ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் திருச்சி, தேனி, ஈரோடு, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வாழை சாகுபடி அதிகம் நடக்கிறது. வாழைத்தார்கள் பிற மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுவதுடன் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதியில் சில தனியார் நிறுவனங்களே ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையில் முதலீட்டை ஊக்குவிப்பது மற்றும் வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் பணிகளை சிறு குறு நடுத்தர தொழில்துறையின் கீழ் செயல்படும் TNFX நிறுவனம் மேற்கொள்கிறது. இந்த நிறுவனம் தமிழகத்தில் விளையும் அரிசி, மாம்பழம், வாழை, கொய்யா, தக்காளி, மிளகாய் ஆகிய பொருட்களுக்கு உற்பத்தி, பதப்படுத்துதல், பிராண்டிங் மற்றும் சந்தைப்படுத்துதலை உருவாக்கி ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி வாழை ஏற்றுமதியை அதிகரிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள், ஏற்றுமதி தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் தமிழக அரசு சார்பில் முதன்முறையாக எடுக்கப்பட்டு வருகின்றன. திருச்சி, தேனி போன்ற மாவட்டங்களில் வாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் 5 லட்சம் கிலோ வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்ய 200 விவசாயிகள் தொழில் நிறுவனங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சிறு குறு நடுத்தர தொழில்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: தமிழகத்தில் 2,50,000 ஏக்கரில் வாழை சாகுபடி நடக்கிறது. நாட்டில் வாழை விளைச்சலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. பல வகை வாழைப்பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. அவற்றை வாங்கும் பிற மாநில வணிகர்கள் பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றனர். எனவே தமிழகத்தில் இருந்து நேரடியாக வாழைப்பழம் ஏற்றுமதியை அதிகரிக்க விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட உள்ளனர். இதற்காக அவர்கள் தொழில் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைக்கப்படுவார்கள். ஏற்றுமதி தரத்திற்கு இணையான வாழைகளை பயிரிட இந்நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு உதவும். சாகுபடி தொடர்பான புதிய தொழில்நுட்ப உதவிகளையும் ஏற்றுமதி செய்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் இந்த நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கும். விவசாயிகள் மட்டுமின்றி படித்த இளைஞர்களும் வாழைப்பழ ஏற்றுமதி தொழில் துவங்க தேவையான உதவிகளை அரசு செய்து தரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.